முக்கிய செய்திகள். தமிழக தேர்தல் 2026. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீட்டில் அடுத்த கட்ட நகர்வு. தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டில் நிலவி வரும் இழுபறியை தீர்க்க இன்று முக்கிய சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. திமுக கூட்டணியில் இதுவரை 6 முக்கிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இருப்பினும் இடதுசாரி கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கடந்த சில நாட்களாகவே பேச்சுவார்த்தையில் ஒருவித சுணக்கம் நிலவி வந்தது. இந்த சூழலில் இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவின் அடிப்படையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் மற்றும் முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் ஆகியோர் இன்று தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தனர். இந்த தொகுதி பங்கீட்டில் உள்ள சிக்கல் என்னவென்றால், திமுக தரப்பில் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய முன்வந்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தங்களுடைய பலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை கணக்கில் கொண்டு குறைந்தபட்சம் 6 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முதலமைச்சரிடம் தங்களின் தரப்பு நியாயங்களையும் 6 தொகுதிகள் ஏன் அவசியம் என்பதையும் சிபிஎம் தலைவர்கள் விளக்கியுள்ளனர். இந்த சந்திப்புக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீண்டும் தங்களது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி முடிவை அறிவிக்க உள்ளனர். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது நாளை தினத்திற்குள் திமுக சிபிஎம் இடையிலான தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தீவிரம் காட்டி வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் அந்த ஒரு கூடுதல் தொகுதி கிடைக்குமா அல்லது திமுக ஒதுக்கிய எண்ணிக்கையில் உடன்பாடு ஏற்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.